உலகமே, கத்தோலிக்க திரு அவையே, சிறியவரிலிருந்து பெரியவர் வரை உலகம் எத்திசையிலும் இன்றைக்கு ஆழ்ந்த வருத்தத்தோடும் மன துயரத்தோடும் யாவரும் இருக்கிறார்கள். ஏனென்றால் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வாழும் புனிதராய், நடமாடும் புனிதராய் இருந்த நம்முடைய பாப்பரசர் இன்றைக்கு அவர் எங்கிருந்து வந்தாரோ அங்கே அவர் சென்று விட்டார். ஜியானா என்று சொல்லக்கூடிய சிறுமி மூளையிலே கேன்சர் கட்டியினால் பாதிக்கப்பட்டிருந்தவர். நம்முடைய பாப்பரசர் அவர்கள் நெற்றியிலே கொடுத்த அந்த பரிசுத்த முத்தம் அந்த வியாதியை முற்றிலும் மாற்றினது. அவர் வாழ்கின்ற பொழுதே அவர் புனிதராய் வாழ்ந்தார். நான் பலமுறை வத்திக்கான் சென்றிருந்த பொழுது பாப்பரசரனுடைய அந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிறேன். அவரை தூரமாக இருந்து பார்த்திருக்கிறேன். அவரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் உடலெல்லாம் மனதெல்லாம் ஒரு புதிய அனுபவத்தை பெறுவதை நான் ஒவ்வொரு முறையும் அனுபவித்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்கிறார் என்பதை நாம் முழுமையாய் பார்த்த ஒரு இடம், பார்த்த நபர் நம்முடைய புனித பாப்பரசர். இன்றைக்கு அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற பாதைகள் என்ன? நாம் இயேசுவை போல, நம்முடைய பாப்பரசரை போல இந்த உலகத்திலே அவரை பிரதிபலிக்க வேண்டும். வாழ்விலும், வார்த்தையிலும், செயலிலும், சிந்தனையிலும், யாவற்றிலும் அவரை செயல்படுத்துகின்ற பொழுது நாம் நம்முடைய பாப்பரசருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசாக இருக்கும். நாம் பாப்பரசரை அன்பு செய்வோம், அவரை இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம்.